ஹாய் கைஸ். ஆக்சுவலாக நேற்று கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நேற்று நம்மளோட வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு சரியான ஒரு ஒரு வீடியோ கிடச்சிருக்கு. இதை பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? எப்போ பார்த்தாலும் விஜய் சார் ஸ்கிரிப்ட் வச்சுட்டு தான் பேசுகிறாரு, ஸ்கிரிப்டில் இருக்கிறது தான் படிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது இருக்குது. இன்றைக்கி அண்ணன் வேறு லெவலில் இறங்கி டிஎம்கே ஏடிஎம்கே கூட சேர்ந்து இறங்கி செய்கிற மாதிரி ஒரு சில திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காரு. ஏன் எந்த அரசியல்வாதி எந்த தலைவர்களாக இருந்தாலும் பேப்பர் வச்சு பேசாமல் எப்படி பேசுகிறாங்க? எல்லாருமே பேப்பர் வச்சு தான் பேசுகிறாங்க. பட் அதுக்காக நம்ம எல்லாருமே ஒரு சூப்பர் தலைவர்கள்னு சொல்ல முடியாது இல்லையா? அதை தாண்டி ஏன் அவருக்காக நம்ம பேசலாமே, நம்ம ட்ரை பண்ணலாமே. அவரோட எல்லா திட்டங்களும் அவர் பேப்பர் பார்த்து பேசுகிற மாதிரி நம்ம பேப்பர் இல்லாமல் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கு இல்லையா? நம்ம ட்ரை பண்ணலாமேன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ரை தான். இப்போ என்னன்னா முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஃபைனல் டே டிஎம்கே பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. ஏடிஎம்கே இன்னும் ஃபைனல் பண்ணல. அவர் 10,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறன்ற மாதிரிலாம் ஒரு சில இதெல்லாம் வருது. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதை தாண்டி இன்னைக்கு அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா பெண்களுக்கும் அப் டு 60 ஏஜஸ் எல்லா பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா குடும்ப செலவுக்காக 2,500 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. இது சாத்தியம் இல்லைலாம் தாண்டி போட்டிக்கு இறங்கிட்டாரு. 2,500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் தெரியும். பட் அண்ணன் இறங்கினார்னா எதுவுமே வெற்றி தான். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதுலேயும் தெளிவாக சொல்லிட்டார், 60 வயசு வரைக்கும் இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி அதில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் போர்டில் இருக்கிறவங்களுக்குலாம் விதிவிலக்கு. ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் எல்லா ஏழை மக்களுக்கும் அந்த 2,500 ரூபாய் போய் சேரும்ன்ற மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அடிச்சார் பாருங்க 6 சிஎஸ்கே டிவிகே மாதிரி அண்ணன் சூப்பர் 6 அந்த மாதிரி போட்டு அண்ணனோட இதனால சூப்பர் 6 அன்னபூரணி திட்டம், அன்னபூரணி சூப்பர் 6 இந்த மாதிரி வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கம்பல்சரி 6 சிலிண்டர் கொடுக்குறேன்று சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன் சீர் திட்டம். அண்ணன் சீர் திட்டம்ன்றது என்னன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தங்கைகளுக்கும் அண்ணனா 1 பவுன் தங்கம் நான் என் தங்கைகளுக்காக கொடுக்குறேன். அது தாய் வீட்டு சீதனமாக அண்ணன் வீட்டிலேருந்து வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இட்ஸ் ஃபைனல் டே ஜெயிக்கிறாங்க தாண்டி இது ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. உண்மையிலேயே கிரேட் இல்லையா? அந்த மாதிரி இன்னொன்று காமராஜரோட கல்வி உதவி திட்டம். அதாவது காமராஜரோட கல்வி உதவி திட்டம்ன்றதுன்னா, காமராஜர் தான் கல்வியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனவர். அந்த இதில் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாருன்னா 1 to 12 படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் கல்வி இடைநீற்றம், அந்த மாதிரி இடைநீற்றம் வராமல் இருக்கிறதுக்கு வருஷத்துக்கு 15,000 வரைக்கும் அவரால் உதவித்தொகை கொடுத்து எல்லா குழந்தைங்களும் நல்லபடியாக படிக்க வேண்டிய சூழ்நிலையை தன்னால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வெற்றி பயணம். ஏன்னா நம்ம தலைவர் ஸ்டாலின் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இல்லைங்களா, எல்லா பெண்களுக்கும் இது மாதிரி இருக்கு. அதில் என்னன்னா நிறைய இப்போ ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் ஆச்சு. ஓசி பஸ் அப்படின்லாம் நிறைய இஷ்யூ ஆச்சு இல்லைங்களா. அதெல்லாம் தலைவன் வேற லெவலில் உடச்சி முழுக்க எல்லா பஸ்லையும் ஃப்ரீடா, தமிழகம் முழுக்க எந்த பஸ்ஸு போனாலும் ஃப்ரீ அப்படின்னு இறங்கி வெற்றி பயணத்தில் இறங்கி அடிச்சிருக்காப்புல. வேற லெவலில் இறங்கி பண்ணுறாரு ஆனால் உண்மையிலே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லி அவங்களோட திட்டம்னு ஒன்று இறக்கியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பாட், அதாவது எங்கே எந்த இடத்துல எந்த ஆட்டோ ப்ரைவேட்டோ இல்லை கவர்மெண்ட்டோ எல்லா ஆட்டோலையும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அலார்ம்னு ஒன்று வச்சிருக்காரு. அப்போ வச்சுருக்கும் போது ஏதாவது இது 24/7 டைரெக்டாக கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும். அப்படி இருக்கும்போது 24/7 கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அந்த ஸ்பாட் அலாம் அடித்தா கவர்மெண்ட் அடுத்த செகண்ட் நிற்கும். நின்று அந்த பெண்ணுக்கு தேவையான எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். அதுக்கப்புறம் தாய்மாமன் உதவி திட்டம். ஒரு வகையில் இதுவும் நான் இன்னைக்கு தேனியில் இருக்கேன் என் பையனோட ஒரு ஷூட்டிங்கில். இது எங்களுக்கே ரொம்ப க்ளோஸாக இருக்குது. இப்போ இது ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பெரிய சேனலில் இதோட நேம்லாம் வேறு லெவலில் வரும். எங்கள் அண்ணன் இதை தாய்மாமன் உதவி திட்டம் சொல்லியிருக்காரு. இல்லைன்னா குழந்தைகள் தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மாமன் உதவி திட்டம்னு சொல்லிட்டு 1 பவுன் தங்கம் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அண்ணன் சீர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1 பவுன் தங்கம் ப்ளஸ் பட்டு புடவை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எல்லா திட்டங்களும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். இதில் என்னன்னா, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லையா அப்படின்றதெல்லாம் தாண்டி
ஏடிஎம்கே, டிஎம்கேவால முடியும்னா, ஏன் டிவிகேவால முடியாது? சிஎஸ்கே ஃபர்ஸ்ட்டு வந்து வரும்போதே எல்லாம் சொன்ன ஒரு விஷயம், தோனி மட்டும் தான் இருக்காரு. மத்த யாருமே கிடையாது. எல்லாம் 0. யாருக்கும் எதுக்கும் ஒர்த்தே கிடையாது அப்டின்னாங்க. ஆனா மனுஷன் ஒரே லீடர் அடிச்சு தூக்கின்னு வந்தான்ல. இன்னைக்கும் வேர்ல்டு ரெக்கார்டு சிஎஸ்கேவ அடித்து ஒரு ஆள் கிடையாது. இன்னைக்கு டிவிக்கு அந்த மாரி இறங்கியிருக்கான். ஏன்? இவனுங்களும் நல்லா பண்ணிட்டு தானே இருக்கானுங்க. அத தாண்டி அண்ணன் பண்றேன்றாரு. கூட நிக்கிறதுல என்ன தப்பு? அவர் சொல்றது எல்லாமே வந்து நடக்கும், நடக்காதெல்லாம் தாண்டி, நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தா நடக்கட்டுமே! என்ன இப்போ போது? எனிவேஸ் அண்ணா கிரேட்ண்ணா. உண்மையிலேயே உங்க தம்பியா நான் வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து நான் இவ்வளோ நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அந்த வகையில நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் வந்து எனக்கு ஒரே விஷயம் தான். ப்ராப்பரா அரசியல்ல இப்ப இறங்கிட்டீங்க. ஜெயிச்சிடுங்க. ஜெயிக்கலனாலும் வந்து இறங்கி செஞ்சுடுங்க அவ்வளோதான். அதை தாண்டி ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் காமனா சொல்லியிருக்காரு. என்னப்பா இது இந்த சோஷியல் மீடியால எல்லாரும் நீங்க அடிச்சுட்டு புரள்றீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும். நானும் பார்த்தேன். ஏன் முட்டு குடுக்கல இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அது என்னோட பர்சனல். அந்த பர்சனல நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வேலை? நீங்க, நானு சேர்ந்து தமிழக மக்களுக்கு நல்ல விஷயத்த மட்டும் தான் பண்ணணும். அதுக்கான எஃபோர்ட்ஸ் மட்டும் தான் நம்ம போடணும். அத விட்டுட்டு தேவையில்லாம எதுக்கு இந்த மாரி சில்லற விஷயத்தலாம் நம்ம எவ்ளோ பிரச்சனைய பார்த்துட்டேன். நான் பார்த்துக்கிறேன்ப்பா. உன் வேலைய பாருப்பா. நம்ம பார்த்துக்கலாம். நம்மளோட வேலை நான் அரசியல்ல இறங்கி மக்களுக்கு நல்லது பண்ணணும். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதுக்கு நீங்க என் கூட நின்னா போதும். என் பர்சனல் விஷயத்துல எதுவும் வர வேணாம்னு தெளிவா சொல்ட்டாரு. இதுக்கப்புறமும் நேத்து முந்தானத்துலாம் முட்டு குடுத்துருந்தோம் இல்லையா? அதெல்லாம் விட்டுடுங்க. தேவையே கிடையாது. அண்ணன் பார்த்துப்பாரு. அவரு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல்வாதியா ஆயிட்டாரு. நம்ம கூட நிக்கிறோம், ஜெயிக்கிறோம், விசில பறக்க விடுறோம். கான்ஃபிடென்ட்டா இருங்க. வெற்றி நிச்சயம்.